Hello friends, welcome back to our Ramajam channel. இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில் கூறிய சில கருத்துக்களை விரிவாக்கமாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆன்மீக இயற்கையினுள் வசிக்கக்கூடிய முதன்மையான பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி களங்கமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை அணுக முடியும். ஞானம், யோகம் அல்லது கர்ம வழிமுறைகளின் மூலமாக அவரை அணுக முடியாது. பலனை எதிர்பார்த்து செயல்படும் கர்மிகள் தங்களை சூரியன், சந்திரன் உள்ளிட்ட ஸ்வர்க்க லோகங்களுக்கு உயர்த்தி கொள்கின்றனர். ஞானிகளாலும் யோகிகளாலும் அதை காட்டிலும் உயர்ந்த லோகங்களான மகரலோகம், தபலோகம் மற்றும் பிரம்மலோகத்தை அடைய முடியும். பக்தி தொண்டின் மூலமாக அதிக தகுதியினை பெறும்போது அவர்களால் ஆன்மீக இயற்கையினுள் நுழைய முடியும். தகுதிக்கு ஏற்ப அவர்கள் ஆன்மீகவானின் பிரகாசமான ஜோதியினை, அதாவது பிரம்மனை அடையலாம் அல்லது வைகுண்ட லோகங்களை அடையலாம். கிருஷ்ணரிடம் ஆதிக்கம் செலுத்த யாராலும் முடியாது. கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையினை ஆதிக்கம் செலுத்த முயல்கிறான். அதன் விளைவாக அவன் ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பின் துயரங்களை அனுபவிக்கின்றான். தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக பகவான் இங்கு வருகிறார். அவரிடம் சரணடைவதற்கான மனப்பான்மையை வளர்த்து கொள்வதே அடிப்படை கொள்கையாகும். இதுவே பகவத்கீதையில் பகவானுடைய இறுதி அறிவுரையாகும். சர்வ தர்மான பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ. இதர வழிமுறைகள் அனைத்தையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாக. துரதிர்ஷ்டவசமாக முட்டாள் மனிதர்கள் இந்த முக்கியமான உபதேசத்திற்கு தவறான முறையில் வியாக்கியானம் வழங்கி சாதாரண பொதுமக்களை பல்வேறு வழிகளில் தவறாக கொண்டு செல்வது உண்டு. மருத்துவமனைகளை திறக்கும்படி மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலமாக ஆன்மீக ராஜ்யத்தினுள் நுழைவதற்கான கல்வியில் அவர்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை. ஜீவனுக்கு ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சியை தர இயலாத தற்காலிகமான நிவாரண பணிகளில் மட்டுமே ஆர்வம் செலுத்தும்படி அவர்கள் கற்பிக்கப்பட்டுள்ளனர். இயற்கையின் பிரளய சக்தியினை சமாளிப்பதற்காக அவர்கள் பலவிதமான பொது இயக்கங்களையும் அரசாங்கத்துடன் இணைந்து சில நிறுவனங்களையும் ஆரம்பித்துள்ளனர். ஆயினும் வெல்ல முடியாத இயற்கையினை எவ்வாறு சாந்தப்படுத்துவது என்பதை அவர்கள் அறியவில்லை. பல்வேறு மனிதர்கள் பகவத்கீதையின் மாபெரும் பண்டிதர்களாக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆயினும் ஜட இயற்கையினை சாந்தப்படுவதற்காக கீதையில் வழங்கப்பட்டுள்ள செய்தியினை அவர்கள் கவனிப்பதில்லை. சக்தி வாய்ந்த இயற்கையினை இறையுணர்வினை எழுப்புவதன் மூலமாக மட்டுமே சாந்தப்படுத்த முடியும் என்று பகவத்கீதையில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.